ஜிடி நாயுடு. நமக்கு என்ன ஒரு கோவம் வருது அப்படின்னா, அந்த படத்தை பார்க்குறப்போ எனக்கு மேலே கோவம் வந்துச்சு. இதை ஒழுங்கு மரியாதையாக வெள்ளிக்கிழமை முதல்ல நான் இதை தான் பார்த்துருக்கணும். எனக்கு டிசி பிடிக்குது. லோகேஷ் கனகராஜ் நம்ம ஊருக்காரரு, அவர் ஜெயிக்கிறாரு, எல்லாம் சந்தோஷம் தான். பட் அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு இன்னொரு கோவம் என்ன வந்துச்சு அப்படின்னா, இங்கே பூரா மெட்ராஸில் பூரா புரட்சி இயக்குனர் புறான்னு புரட்சி பண்ணுறானுங்க. என்னடா புரட்சி பண்ணுறான்னு பார்த்தா, இந்த 4 பேரை கொலை பண்ணுவேன், 10 பேரை பிக் பாயிட் அடிச்சுவேன், இவனுங்க எல்லாத்தையும் ஹீரோவாக்கிறதுக்கு கதை எழுதி அவனுங்களுக்கு ஸ்லோ மோஷன் போட்டு அருவாள் எடுத்து சதக்குன்னு வெட்டி மூஞ்சியில் ரத்தம் தெரிக்கிறது பார்த்திங்கன்னா, இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இத்தனை புரட்சி இயக்குனர் இருக்கிற தமிழ் சினிமாவில் ஒரு ஜிடி நாயுடுவை பற்றி ஒழுங்காக படம் எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் எவனும் இல்லாமல் இருந்திருக்கானே அப்படிங்கிற கோவம் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று எம்எல்ஏயே ஒரு கோபம் இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய அறியாமையில் உட்காந்துருக்குறோம். நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாத்த பற்றியும் உட்காந்து மாவாட்டிகிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற ஜிடி நாயுடுவை பற்றி நாம் ஒரு 10 வீடியோவாவது போட்டிருக்கணும் ஒரு யூடியூபராக. எதுவுமே பண்ணதில்லை நம்ம. அது எம்எல்ஏ எனக்கு பர்சனலாக ஒரு கோபம் வந்துச்சு. பட் அட்லீஸ்ட் பிகாஸ் ஆஃப் மாதவன், இது உண்மை. நிறைய பேருக்கு கண்ணை திறந்துருப்பார் மாதவன். ஏன்னா இங்கேயே பார்த்திங்கன்னா கொங்கு பகுதிகளிலே மாதவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய புகழ் பரவிடக்கூடாது அப்படின்ட்டு அவரை ஒரு ஜாதி வட்டத்தில் அடைச்சி, அவருக்கு பக்கத்தில் இருக்கிற வேற்று ஜாதிகள்லாம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அந்த பரவி விட்ட போய் இன்றைக்கி வரைக்கும் நிறைய இடங்களில் செல்லுபடி ஆகுது. அதாவது அவர் கலர் நோட் அடித்தார், அவர் பார்த்திங்கன்னா டபுள் வேலை பார்த்தாரு, இது எல்லாம் இன்றைக்கி வரைக்கும் நிறைய இடங்களில் பரவி கடந்து அவரை ஒரு ஜென்யூனான ஹீரோவாக சில கம்யூனிட்டிஸ் ஏற்றுக்காமல் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது கொங்கு பெல்ட்லேயே. அது ஏன்னா அறியாமை. இன்னொன்று, அவனுக்கு விதைச்சிட்டு போன விஷம், வெள்ளைக்காரன் விதைச்சிட்டு போன விஷம் இன்றைக்கும் பரவி கிடக்குது அப்படிங்கிறது. நாம் என்றைக்கு இந்தியர்களாக தமிழர்களாக ஒன்று கூடுறோமோ அன்றைக்கி தான் நமக்கு உண்மையான சுதந்திரம். அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்த்தியிருக்கிறார் மாதவன். அவருடைய நடிப்பின் மூலமாக ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. ரொம்ப பயங்கர, எனக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அந்த படம் பார்க்குறப்ப தான். வாழ்க்கையிலே ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆச்சுங்க. ஏன்னா படம் பார்க்கும்போது தான் தெரியுது என்னென்னா, இந்த நாய்ங்க இவனுங்கெல்லாம் துரோகம் பண்ணாமல் இருந்தால் அந்த மனுஷனை அவரை உண்மையாக ஃபார் வாட் எவர் இட் இஸ் ஒர்த் அவரை மதிச்சிருந்தா மெர்சிடிஸ் பென்ஸோட மொத்த பிளான்ட்டு இங்கே இருந்திருக்கும். நம்ம மெர்சிடிஸ் பென்ஸ்க்கு இன்ஜின் இங்கே ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்போம். அப்போ பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்போம் அப்படின்னா அங்கே நிச்சயமாக மெர்சிடிஸ் பென்ஸ் ஃபார்முலா கார் வரைக்கும் நம்ம இன்ஜின்ஸ் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ராக்கெட் இன்ஜின்ஸ் பண்ணியிருப்போம். அதை பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப ஈவி டெக்னாலஜி மற்ற எல்லா உலகத்தோட முன்னாடியே இந்த ஈவி காரை நாம் அடாப்ட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி டெஸ்லா இருக்கிற மாதிரி ஒரு கம்பெனி கோயம்புத்தூரில் இருந்திருக்கும். கோயம்புத்தூர் எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடு எங்கேயும் இல்லை, இந்தியாவில் இருக்குது. நம்ம வேர்ல்டு லீடர்ஸ் ஆகிருப்போங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய இன்னோவேட்டர் நம்ம முன்னாடி வாழ்ந்து பெருகியிருக்கான். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இந்த ஜாதியை வச்சுக்கிட்டு, மதத்தை வச்சுக்கிட்டு, இருக்கிற பர்சனல் வக்கரத்தை வச்சுக்கிட்டு அந்த மனுஷனை ஒன்றும் இல்லாமல் டம்மியாக ஆக்கி வச்சுருந்தாங்க. அந்த படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது பக்கத்துலேயே ஒரு ஃப்ளைஓவர், அது ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர் தான். அதை பார்க்கும்போது புதுசாக பார்த்தேன். உண்மையாலுமே நாம் ரொம்ப அவ்வளோதாங்க நம்ம அறிவு. அவனும் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்லாம் கிடையாது, நம்ம அறிவு அவ்வளோதாங்க. இன்னும் அவரை போற்றணும். இன்னும் பார்த்திங்கன்னா பல ஜிடி நாயுடுக்கள் நமக்கு தேவை. இன்றைக்கி இந்தியா பின்னோக்கி இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இல்லாமல் இல்லை, இன்னோவேஷன் இல்லை. இன்னோவேஷன் இந்த மாதிரி ஜிடி நாயுடுக்கள் நிறைய பேரை முடக்கணங்காட்டி இந்தியாவில் இன்னோவேஷனே இல்லை. அதில் ஒன்று காட்டியிருக்காங்க. பிரிட்டிஷ்காரர் இருக்கிறப்ப கூட ஜிடி நாயுடு கரெக்டாக தொழில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. என்றைக்கு காங்கிரஸ்காரன் உள்ளே வந்தானோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருக்கு வரி மேலே வரி தான் போட்டிருக்கானுங்க. அன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதியெல்லாம் சேர்ந்துட்டு காங்கிரஸ் இன்னும் ஒரு 50 வருஷம் அடித்தாலும் தப்பில்லை அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தை பார்த்தா அந்த கோவம் வருது நமக்கு உண்மையாலுமே. ஏன்னா கண்டிப்பாக மாதவன் நடந்தது தான் போட முடியும். நடந்தது இல்லாமல் வேறு ஏதாவது போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கேஸை போட்டு இழுத்துட்ருவானுங்க. அப்போ உண்மையை தான் அவர் சொல்கிறார். அவ்வளோ ஹார்ட்ஃபெல்ட்டாக இருந்துச்சுங்க இந்த படம். அவ்வளோ ஹார்ட்ஃபெல்ட்டாக இருந்தது. நிறைய பேர் கோயம்புத்தூரில் ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன். நிறைய பேர் அழுகிறத பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அது இந்த ஊருடைய ப்ரைடு. அது இந்த ஊரும் இல்லைங்க. இன்றைக்கி இந்த மோட்டர்கள், ஒவ்வொரு மோட்டர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிரைண்டர், வெட் கிரைண்டர், பம்ப் செட்ஸ், இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பித்தது? ஜிடி நாயுடு அப்படிங்கிற ஒற்றை மனிதன் முதல்ல எலக்ட்ரிக் மோட்டரை கண்டுபிடிக்கல. ஆனால் இந்தியாவில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் மோட்டர் அவர் தான் உருவாக்குனார், லோக்கலைஸ் பண்ணார். இது அதுலேருந்து தான் அந்த மோட்டர், அந்த கலாச்சாரம் பெருகுச்சு. இந்த கோயம்புத்தூர் ஒரு மேனுஃபேக்சரிங் நகரமாக
மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியாவை மாறுறதுக்கான முதல் விதை ஜிடி நாயுடு போட்டது. அவர் நாயுடு, அவர் யார் தெரியுமில்ல? நாயுடு. டே, அவர் யாராக இருந்தால் என்னடா வெண்ணெய்? அவர் யாருக்கிட்ட இருந்தார்? கோயம்புத்தூருக்கு தானே இருந்தார். அதில் எல்லோரும் தான்டா பிழைச்சாங்க, எல்லாருக்கும் தானே இருந்தார். ஸோ அந்த அறியாமை அட்லீஸ்ட் இப்போவா தூக்கி வீசிக்கிட்டு இந்த மாதிரி இன்னோவேட்டர்ஸ், இனி அடுத்த ஜிடி நாயுடு ஒருத்தன் இருப்பான், இதே கோயம்புத்தூரில் இருப்பான், இதே மெட்ராஸில் இருப்பான், அவனை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ஒதுக்காமல் நம்ம வந்து கொண்டாடணும். இது ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா, ஏன்டா ரிவ்யூ பண்ணலையானா, இது ரிவ்யூ பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்க. உங்களை நீங்கள் ஒரு தமிழனா, மனிதனா, இந்தியனா இருந்தீங்கனாலே போதுங்க. இந்த படத்தை பார்த்தா மூவ் ஆவீங்க, நிச்சயமாக ஒரு 4-5 இடத்துல கண்ணீர் வடிப்பீங்க. அவ்வளோதாங்க. இதில் வந்து பெரிய கிமிக்ஸ் எல்லாம் இல்லை. எவனாக இருந்தாலும் சரி, ஒரு ரெஸ்பான்சிபிள் இந்தியனாக இருந்தீங்கனாலே போதுங்க, உங்களுக்கு கண்ணீர் வருங்க. இப்படி ஒருத்தனை வந்து முடக்கியிருக்கானுங்களே அப்படிங்கிற கோபமும் கண்ணீரும் உங்களுக்கு வந்தே ஆகுங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு மாதவன். எத்தனையோ படங்கள் அவர் பண்ணிடலாம், எத்தனையோ சம்பளங்கள் வாங்கிடலாம், ஜாலியாக இருக்கலாம். தேடி தேடி நம்மளுடைய ஹீரோக்களை எடுத்து முன்னாடி செலிப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. ஒன்றும் ஆயிர போகிறதில்ல இதெல்லாம் பண்ணலைன்னா. பண்ணுறார். அது ஏன்னா இஸ் எ ட்ரூ பேட்ரியாட். எவனாவது அவரை சங்கின்னு சொன்னால் காது மேலே 2 அப்பப்புவேன். அவர் பேட்ரியட்டுக்கு சங்கிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அவ்வளோதான். போங்க, மரியாதையாக போய் உங்கள் குடும்பங்களோடு போய் பாருங்கள். அத்தனை பேரும் போய் பாருங்கள். இந்த திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் எல்லா நாளும் இங்கே தான் இருக்கும் இந்த படம். இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தான்டா நீ வரணும் அப்படின்னு சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு. இதுதான் படம், இதுதான் தமிழர்களுக்கு தேவையான படம், மனிதர்களுக்கு தேவையான படம். போய் பாருங்கள். அட்டகாசமான படம், பாருங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.